ஒரு பெண்ணுக்கு ஸ்ரீதீர்க்கம் இருந்தால் தான் அவள் ஆயுள் முழு நல்லா இருக்க முடியும். கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ண நோயாளி ஆகி போயிட்டான்னா மனைவி என்ன பண்ணுறது? நோய் இல்லாமல் இருந்தால் தான் அவனையும் நல்லா பார்த்துக்கிற முடியும், அவங்க குடும்பத்தாரையும் நல்லா பார்த்துக்கிற முடியும், குழந்தை பெற்றுக்கிற யோகியதையும் இருக்கும், குழந்தைகளை வளர்க்குற யோகியதையும் இருக்கும். ரைட்டுங்களே. உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க, யாராவது எதாவது கேட்டால் என்ன பண்ணுறீங்க? கோவப்படுறீங்க இல்லையா? அப்போ ஸ்ரீதீர்க்கம் இருக்கிற பெண் தான் மென்மையாக இருப்பாள், அவ்வளோ அழகு தேவதை மாதிரி இருப்பாள் ஸ்ரீதீர்க்கம் இருந்துச்சா. அப்போ ரொம்ப முக்கியம். அப்புறம் கணப்பொருத்தம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இல்லறத்துக்கு அவங்களுடைய உடல் வாகுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு கணம் இருக்குங்க. தேவகணம் வந்து இருந்தால் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியது. மனுஷ கணம் வந்து எனக்கு வேணும்னு சொல்லக்கூடியது. ஆனால் ராட்சச கணம்னு ஒன்று இருக்குது, அடைஞ்சே ஆவேன்னு சொல்லக்கூடியது. இந்த 3 கணத்தில் ஒரு பெண் பிறந்திருக்க ஏதோ ஒரு கணத்தில். அப்போ இவனுடைய சூழ்நிலை பெரிய பிஸ்னஸ் மேன், அவனுக்கு வந்து நேரங்காலம் இல்லை, என்னைக்கோ மனைவியை சந்திக்க முடியும். அப்போ தேவகணமாக இருந்தால் இதுக்கு பிரச்சனை வரவே வராது. தேவகணத்துக்கு தேவகணத்தை நினச்சிட்டோம்னா இவங்க அதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டாங்க.